ராஜன் சார், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பழசையாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க? நீங்கள் புது வாழ்க்கை வாங்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஆமாங்க சார், சீதா போனால் இன்னொருத்தி. நம்ம வாழ்க்கையில் ஒரு காதலி போயிட்டா இன்னொரு காதலி கிடைக்கவே மாட்டாளா? கிடைப்பா, கண்டிப்பாக கிடைப்பா. ஒரு காதலி போயிட்டா இன்னொரு காதலி கண்டிப்பாக கிடைப்பா. ஆனா என் அப்பா கிடைப்பாரா? சார், அது முடிஞ்சு போன கதை, பேசி பிரயோஜனம் இல்லை. ஒரு பானை உடஞ்சா அதை ஒட்ட வைக்க முடியுமா? முடியாது. பானை உடஞ்சா ஒட்ட வைக்க முடியாது. ஆனா அந்த பானையை உடைச்சோட ரோஜா பூ மாதிரி இருந்த என் மனச கசக்கி எரிஞ்சு தூக்கி எரிஞ்ச அந்த துரோகிய. கூல் டவுன் சார், கூல் டவுன். உங்கள் ஆதங்கமும் ஆத்திரமும் நியாயமானது தான். ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. இது வரைக்கும் எதையோ இழந்துட்டீங்க. இனிமேல் ஒன்றும் இழக்க நாங்கள் விரும்பல. ஆமாம், இழக்கிறதுக்கு எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஏன் உசுரை தவிர இருக்கு. இந்த இதயத்துல ஆழமான காயம் இருக்கு. அதுக்கு மருந்து அந்த சீதாவோட கண்ணீர். இது வரைக்கும் இந்த ராஜனை ஏமாளியாவும் இழிச்சு வாங்கினா தான் பார்த்துருப்பீங்க. இனிமேட் நீங்க பார்க்க போறது வேறு ராஜன் கிடையாது, தசமுக ராஜன், 10 தலை ராவணன். இது வரைக்கும் இந்த ராஜன் உறவு நம்பி கேட்டான். இந்த தசமுக ராஜன் உறவாடி கிடைக்க போறேன். சார், இதெல்லாம் எப்படி முடியும்? நீங்க இருக்கிற நிலைமைய கண்ணா, அடிவாரிலிருந்து பார்க்குறவன் மேல உச்சிக்கு எப்படியும் போக மாட்டான். வெயிட் அண்ட் சே. சார், உங்க திட்டம் தான் என்ன? பணமில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டு போயிட்டான் அந்த சீதா. அவளை பணத்தை வச்சு பணம் வைக்கிறேன். இந்த சமுதாயத்திலிருந்து அவனை ஒதுக்கி வைக்க போறேன். இந்த கதையோட முடிவு என்னன்னு நீ பார்க்க தெரிஞ்சுக்குவ. அத நடத்தி காட்டுத என்னோட லட்சியம். அந்த லட்சியத்தை நிறைவேறதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படுறது ஒரே விஷயம், மணி. சார், இப்போ நீங்கள் போகிற வழியில் போனால் உங்கள் லட்சியத்தை அடைக்கிறதுக்கு ரொம்ப காலமாகும். ஆனால் குறுக்கு வழியில் போனால் நீங்கள் லட்சியத்தை சீக்கிரமாக அடைஞ்சிடலாம். ஆனால் நான் சொல்கிற வழி என்னமோ தப்பாக இருக்கலாம். ஆனால் வருமானம் பல கோடி கிடைக்கும். டேய், சொர்க்கத்தில் ஒரு சிப்பாய் இருக்கிறதோட நரகத்தில் ராஜாவுக்கு போயிட்டா. அதனால பணம் சம்பாதிக்கிறதுக்காக எந்த ஒரு குறுக்கு வழி இருந்தாலும் அதுல போக நான் தயார். உங்க கணக்கு மாதிரி எனக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த 2 கணக்குக்கும் கூடிய சீக்கிரம் விடை கிடைக்கும். இனி நம்மளோட டார்கெட் மணி, ஒன்லி மணி. எஸ், பணம் தான் அல்டிமேட். அந்த பணத்தை வச்சுதான் அந்த சீதாவை ஆள வைக்க போறேன். ஓகே.
ஓகே ஓகே, விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? விளையாட்டா? என்னடா விளையாட்டு? பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிக்கணும், மேடை ஏறினா நடிக்கணும், பாருக்கு போனால் குடிக்கணும் அப்படிங்கிற? எஸ். ஓகே, கமான். மதவரம் பால் பண்ண இவ கையில் பட்டா கரைஞ்சிடு பசு வெண்ண. பாலக்காடு இவ பாலக்காடு பாலக்காடு பாலக்காட்டு பல்ல சொல்ல இவ பார்த்து விட்டா பால விடும் தென்னஞ்சொல்ல. பெட்டாபுரம் இவ பெட்டாபுரம் பெசரெண்டு இவ பாடி புட்டா பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட். అవునండి. படுக்கிற வாழ்ல மீன் தான் பல்லச்சி கட்ட வயசுக்கு சோக்கு பொண்ணு தான். துட்டுக்கு ஏத்த லட்டு தான் நான் தொட்டு தின்ன துறையூர் கோலா புட்டு தான். மதவரம் இவ பெட்டாபுரம் மதவரம் பால் பண்ண இவ கையில் பட்டா கரைஞ்சிடும் பசு வெண்ண. ஜன்னி நீ மலவாழ கண்ணி சும்மா மறுக்காம வாணி. ஐயோ ஐயோ ஐயோ, நீ கோதாவரி ஏறி நான் கொண்டு வரேன் லாரி சும்மா 2 பேரும் ஏறி அட போவோம் நேரி. இவ கொல்லத்து வெள்ளம் நீ செக்ஸுக்கு சின்ன உன்னை பார்த்தாலே தொள்ளாடி என்னோட உள்ளா. அம்மா சிக்கினத பாக்குறா சென்னைய தான் கலக்குறா செட்டையெல்லாம் பண்ணுறா இவ கொட்டைய தான் முட்டுறா. ஆசைக்கு ஆசை வச்சு வாட்டுறா முட்டுறா தீய வச்சு. பெட்டாபுரம் இவ பாலக்காடு பெட்டாபுரம் பெசரெட்டு இவ பாடி புட்டா பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட். சிரிப்பு நீ திகட்டாத இனிப்பு நான் பார்க்காத மடிப்பு இது போட இருக்கு. நீ குறும்பாட்டு சூப்பு இந்த குருபாடி கீப்பு நீ நான் போடும் சோப்பு கொஞ்சம் நீ பாடு ராப்பு. அடி வெள்ளாறு பிஞ்சு நீ விரல் வெட்டு பஞ்சு நீ பார்த்தால நெஞ்சு சும்மா பறக்குது மிஞ்சு. காஞ்சிபுரம் காஞ்சனா என்ன கச்சிதமா பாக்குறா. காஞ்சி போன நாக்குல வந்து தேனையும் தான் ஊத்துறா. சிக்கனமா சேலை கட்டி எந்திர கிண்டுற வெள்ளை கட்டி. மதவரம் பால் பண்ண இவ கையில் பட்டா கரைஞ்சிடும் பசு வெண்ண. பாலக்காடு பல்ல சொல்ல இவ பார்த்து புட்டா பால விடும் தென்னஞ்சொல்ல. பெட்டாபுரம் பெசரெட்டு இவ பாடி புட்டா பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட். படுக்கிற வாழ்ல மீன் தான் பல்லச்சி கட்ட வயசுக்கு சோக்கு பொண்ணு தான். துட்டுக்கு
உனக்கு ஏத்த லட்டு தான் நான் தொட்டு தின்ன துறையூர் கோலா புட்டு தான் மதவரம் பால் பண்ண இவச்சியில் பட்டா கரைஞ்சிடு பசு வெண்ண கார்த்தி இன்னும் காணமே. எப்பவும் வேலை முடிஞ்சு 6 மணிக்கெல்லாம் வந்துருவான். என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஏய் பொறுக்கி, ஆமா என்ன காதலிக்கும் போது தான் என்ன பார்க்க லேட்டா வருவேன். பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறமும் பொண்டாட்டி வீட்டில் தனியா இருப்பானேன்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இப்போ ஒன்று தனியா வந்தா என்ன அர்த்தம்? இவ்வளோ நேரமா? என்ன சந்தியா, என்னோட ஒர்க் என்னமோ 6 மணி வரைக்கும் தான். ஆனால் நான் ஓவர் டைம் பார்த்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓவர் டைமா? இதெல்லாம் நீ என்ன காதலிக்கும் போது பார்க்கவே இல்லையே. அது அப்போ அதுக்கு அவசியம் இல்லை. இப்ப அதுக்கு என்ன தேவை வந்துச்சு? அப்போ நான் சிங்கிளாக இருந்தேன், அதனால எனக்கு தேவைப்படல. இப்போதான் நம்ம கல்யாணம் இல்லை, அதனால ஓவர் டைம் பார்த்தா தானே நம்ம எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். இங்க பாரு, 30 ரூபாய்க்கு அரிசி இருக்கு, 300 ரூபாய்க்கு அரிசி இருக்கு. ட்ரெஸ் கூட 500 ரூபாய்க்கும் இருக்கு, 1000 ரூபாய்க்கும் இருக்கு. இங்க பாரு, எனக்கு தேவை அத்தியாவசியம் தானே தவிர ஆடம்பரம் கிடையாது. சந்தியா, உனக்கு இப்போ புரியாது, ஆனால் இப்போ வேணாங்கிறது பின்னால் வேணும்னு தோணும். இங்க பாரு, ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிக்கிறவன் நிம்மதியா தூங்குறான். மாசத்துக்கு 3 லட்சம் சம்பாதிக்கிறவன் நிம்மதியே இல்லாம இருக்கான். நமக்கு தேவை நிம்மதி மட்டும்தான். ஓகே மேடம், ஓகே, நீங்க சொல்லிட்டீங்களா, இனிமே கரெக்டாக வந்தேன். சரி, கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். என்னது சாப்பாடா? அது ஓவர் டைம் பார்த்ததுனால நைட்டு டின்னர் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டேன். ஓ சரி, அப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, நம்ம போய் தூங்கலாம். தூங்கலாமா? அப்போ தூங்காம வேற என்ன பண்ண? டேய் பொறுக்கி நாயே, நீ எங்க வரன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னால முடியாதுப்பா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு. நேத்தே நான் தூங்கல, இன்னைக்காவது நான் தூங்கணும். சந்தியா, சந்தி சந்தி, நீ என்னதான் சந்தி சந்தி நீ பின்னாடியே வந்தாலும் உனக்கு பந்தி வைக்கிற மூட்ல நான் இன்னைக்கு இல்லை. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் வேணா விடுமா? அடேங்கப்பா, ரொம்ப அக்கறை தான் சாருக்கு. எனக்கு அணி இல்லாம வேற யாரு என் அணி பார்த்தியா? மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடியே கொஞ்சம் என்னதான் தெரிஞ்சா அத சொல்லு. தாங்காது ஐயா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு, என்னன்னுதான் தெரிஞ்சாத சொல்லு. தாங்காது அம்மா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே.
மஞ்சள் நாத்து நான் தட்டு பார்க்கவா, கொஞ்சம் ஆசையா தொட்டு பார்க்கவா, பாவாடையில் எதுக்கு சதுராட்டம். நீயே சொன்னாக்க மாட்டேன் நான் சொல்வேன், நீயே தந்தாக்க வேண்டாம் நான் சொல்வேன். மூடும் முந்தானை பந்தல் இது, ஆடு பந்தாடு அள்ளி போடு. மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதைய சொல்ல பிடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு, என்னான்னுதான் தெரிஞ்சாத சொல்லு. தாங்காது அம்மா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்க காமி. மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே. சின்னது நெஞ்சை பின்னது வெட்கம் தின்னது, போதாதடி எனக்கு இன்னும் வேணும். போதும் நாளைக்கு நீ சொன்ன மாறே, கொஞ்சம் தாங்கிக்கோ வாங்கிக்கோ தாரே. ரோசா பூவுக்கு மாறா பெண்ண, கண்ணே உன்னோட வீரா பெண்ண. மெதுவா தண்ணி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடியே கொஞ்சம் நில்லு, என்னான்னுதான் தெரிஞ்சா அத சொல்லு. தாங்காது ஐயா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா வந்து அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே. ஆமாப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆமாப்பா, அவர் போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார்ப்பா. அப்பா இதை பாருங்க, அந்த சந்தியா போயிட்டு பாரு. நம்ம பேச்சு கேட்காம போன ஓடுகாலி நாயை பற்றி நமக்கு என்ன பேச்சு? இது பாருங்க, இனிமே நீங்களும் அவளை பற்றி நினைக்கக்கூடாது, என்கிட்டயும் அவளை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. சரிப்பா, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். அவர் வந்தோடனே உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன். சரிப்பா. சீதா, என்ன பலத்த யோசனை இருக்க போல? சீதா, சாரிங்க, நான் வேறொரு யோசனையாக இருந்தேன், நீங்கள் வந்ததை நான் கவனிக்கல. அப்படி என்ன டீப்பான யோசனை? நீங்கள் தான் பயங்கரமான புத்திசாலியாச்சே. ஒரு சஸ்பென்ஸான விஷயம், அது என்னன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். உனக்கு காரியம் ஆகணும்னா என்ன புத்திசாலின்னு சொல்லுவ, இல்லாட்டி முட்டாள்னு சொல்லுவ. இது பாருங்க, அதே இதே பேசாதீங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? என்னவா இருக்கும்? நான் அப்பாவை போறேனா? சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் ஆகும். இப்பயே குழந்தை பெற்றுக்கிட்டா எவ்வளோக்கெல்லாம் குறைஞ்சிடாது. வேற என்ன?
நேத்து போன புது வீடு கிரக பிரவேசத்துக்கு அதை பத்தி யோசனை தானே பண்ணிட்டு இருந்தா. ஐயோ திவாகர், நீங்க செம்ம கிரேட். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் முன்னாடி பத்தி எனக்கு தெரியாதா? போன மாசம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு லேடி போட்டிருந்த நெக்லஸை பார்த்துட்டு அதே டிசைன்ல வேணும்னு கேட்டேன். அதையும் வாங்கி கொடுத்தேன். போன வாரம் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க இருந்த தேக்கு மர பீரோவை பார்த்து அதே மாதிரி வேணும்னு கேட்டேன். அதையும் ஆர்டர் போட்டு செஞ்சு கொடுத்தேன். இப்போ இந்த கிரக பிரவேசத்தில் எதை பார்த்த? திவாகர், அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாமளும் சென்ட்ரல் பிளேஸா பார்த்து ஒரு இடம் வாங்கி அதே மாதிரி ஒரு வீட்டை கட்டி நாமளும் அங்க குடி போயிடலாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சீதா, அந்த ஆண்டவன் நமக்கு தேவையான அளவு பணமும் பொருளும் கொடுத்துட்டான். ஏன் தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துருக்கான். இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? சீதா, ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதுவும் ஒரு அளவுக்கு தான். ஆனா அந்த ஆசையே ஒரு நாளைக்கு ஆபத்துல போய் முடிஞ்சிடும். ஏங்க, நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஓனர்? ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு 25 lakhs ஃபிளாட்ல தான் குடி இருக்கணுமா? உங்க கம்பெனி மேனேஜர் அவர் ஆடி கார்ல வராரு. நீங்க என்னடானா இன்னும் அந்த பழைய மாதிரி 800ல வரீங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? சீதா, அசிங்கங்கிறது நம்ம வச்சிருக்கிற பொருள் இல்லை, இல்ல போட்டிருக்கிற உடையிலையும் இல்லை. ஆனா நம்ம நினைக்கிற மற்றவங்க செய்யற எல்லாத்தையும் நாம செய்யணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். சந்தியா உன் தங்கச்சி தானே, அவளை பாரு. அதிக வசதி இல்லைன்னாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றா. ஏங்க, இப்ப எதுக்கு அந்த ஓடுகளைய பத்தி ஏகிட்ட பேசுறீங்க? அவளு நானும் ஒண்ணா? இத பாருங்க, இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். உங்களால எனக்கு புது பங்களா கட்டி தர முடியுமா முடியாதா? நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க மட்டும் போயிட்டே இருக்கீங்க. என்ன பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? முதல்ல பதில் சொல்லிட்டு போங்க. சீதா, கையெடு. முடியாது. நானும் குழந்தைக்கு சொல்ற மாதிரி பல தடவை சொல்லிட்டேன். என்னைக்குமே ஒன்னோட ஒண்ணு பெட்டரா தான் தோணும். இருக்கிறத வச்சு ராணி மாதிரி வாழ வழிய பாரு. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த முக்காட் ஹவுசரு அவன் பின்னாடியே சுத்துறான். இன்னைக்கு இந்த வேஷத்துல அவளை தொட்டு பார்த்துடணும். ஐயோ, வளையிருக்காரு, கொஞ்சம் நில்லையா? எங்கேயோ பார்த்திருக்கேன் இந்த ஆளை நான். போன வாரம் இந்த இடத்துல குஞ்சு வியாபாரம் பண்ண அப்ப பாத்துருப்பா என் குஞ்ச. என்னையா சொல்ற? ஆமா, உன் பேர் என்ன? குஞ்சுமணி. குஞ்சியா? ஏயா, இதெல்லாம் ஒரு பேரா? ஓ, அத கேக்குறியா? எங்க அம்மா வயித்துல இருக்கும்போது ராத்திரி முக்கியமான வேலை செய்யும் போது நான் குறை மாசத்துல பிறந்துட்டேனம்மா.
ஐயோ அப்புறம் இருட்டில் பிறந்த குழந்தைய ஆனா பெண்ணான தொலைவரத்துக்கு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கையை வச்சு தொடவிட்டே வந்தாங்க. அப்பப்பட்டதான் என் குஞ்சு. கன்றாவி. அதனால என் பேரு குஞ்சுமணின்னு வச்சுட்டாங்க. அப்படியா? ஆமா, இவ்வளவு விவரமா கேக்குறியே, உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் மருதாணி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. எனக்கு ஏன் வச்சேன்னு கேளு. ஆமா, உனக்கு எப்படி மருதாணின்னு பேர் வந்தது? அதுவா, நான் திடீர்னு பிறந்தேனா, பிறக்கும்போது செவசவேன்னு பிறந்தேனா, அதனால என் அப்பா அம்மா எனக்கு மருதாணின்னு பேர் வச்சிட்டாங்க. அப்பா கடவுளே, இதெல்லாம் அடுக்குமா? ஏன் அடுக்காது? இல்ல. ஆமா, உன் குஞ்சியெல்லாம் எப்படி இருக்கு? சீ, உன் குஞ்சிய வர எப்படி இருக்கு? என் குஞ்சுக்கு நோவு வந்துருச்சு. எல்லாமே செத்து போச்சு. எல்லாமே செத்து போச்சா? அதனாலதான் வளையல் விற்க வந்துட்டேன். சோப்பா. சரி சரி, வளையல சீக்கிரம் போட்டு விடு. யோ, ஏன் கையை பிடிச்ச? உன்னை போடலான்னு தான். யோ, என்னையா சொன்ன? இல்ல, உன் கையை பிடிச்சி வளையல் போடலான்னு சொன்னேன். ஓ அப்படியா? கொண்டாயா, நானே போட்டுக்கிறேன் வளையல. நீயே போட்டுக்கிறதுக்கு நான் எதுக்கு வளையல்காரன் வந்திருக்கேன்? அது இல்லையா, போன வாரம் இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தன் போட வந்தானா, அவன் இந்த வளையல் போடுறதுக்குள்ள உயிரே போச்சு. அவ்வளோ வலி. அதனால போடுறத பார்த்தாலும் எனக்கு பயம். அதனால நானே போட்டேன். நீ பயப்படாத, நான் வலிக்காம பதம்மா ஒரு இதம்மா போட்டுறேன். அப்படிங்கிற? சரியா, இதோ இந்த கையில போடு. ஏன்டா அதை தூக்கி போட்ட? அது தேவையில்லை, டிஸ்டர்பன்ஸ் ஆகுமே. சரி போடு. அடி போட்டு கடி ஏன் கை நடுங்குது? சரக்கா? ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படிதான் இருக்கும். சரி சரி, போடு போடு. ஐயோ வலிக்குது அம்மா. ஐயோ மெதுவா போடுங்க, வலிக்குது. மா கொஞ்சம் பொறுமா, உள்ள போனா வலிக்குதானே செய்யும். என்னையா சொல்ற? சோ, போறதுக்கு அப்புறம் சொல்றேம்மா. சரி சரி போடு. உள்ள விட்டா அதுக்கப்புறம் தானாவே சுகமா இருக்கும். வாயை மூடுறா. போடு. யோ, வளையல போட்டது போதியா? யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அப்படின்னா சேலை தூக்கு. என்னது சேலை தூக்குறதா? இல்ல, சேர்ந்தாப்புல போடலான்னு சொன்னேன். யோ, என்னையா நீ நடு ரோட்ல சேலை தூக்குங்கற? யார கேட்டா என்னையா நினைப்பாங்க? ஐயோ, நான் அதுக்கு சொல்லலமா. வேற எதுக்கு சொன்ன? மெட்டிய போடலான்னு சொன்னமா. ஓ மெட்டியா? ஏய் தங்க குஞ்சி, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டுக்கலாம்டா. வா இப்போ நம்ம உள்ள போலாம். உள்ளயா? சந்தியா, ஒரு நிமிஷம் நில்லு. உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆடு நனையுதேன்னு ஓனா அழுதுச்சான். என் மேல திடீர் கரிசனம். முதல்ல வழி விடு. சந்தியா, நீ எவ்வளவுதான் திட்டினாலும் இன்னைக்கு எனக்கு கோபமே வரமாட்டேங்குது சந்தியா. அது என்னமோ தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து நானும் செருப்பு போடாம வேற வந்துட்டேன். சந்தியா, வீணா பிடிவாதம் பண்ணாம நல்லா யோசிச்சு பாரு. பங்களா பகட்டுன்னு வாழ்ந்த நீ இப்படி குடிசையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறியே. இப்பயும் ஒன்றும் மோசமா போகல. நீ மட்டும் எங்க கூட வந்தேன்னா நான் மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். இங்க பாரு, நான் இப்போ கார்த்தியோட பொண்டாட்டி. கார்த்தி கட்டின தாலிதான் இப்ப என் கழுத்துலயும் தொங்குது. இதுக்கு மேலயும் என்ன நீ தொந்தரவு பண்ணாத. சந்தியா, நீ கார்த்தியை கட்டிக்கிட்டாலும் சரி, இல்ல அவங்க கூட படுத்து பிள்ளைய பெத்துக்கிட்டாலும் சரி, ஆனா நீ எனக்கு வேணும் சந்தியா. இங்க பாரு, நான் எனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டுட்டு வாழ்றவ. அந்த வட்டத்தை விட்டுட்டு என்னால வரவும் முடியாது. அந்த வட்டத்துக்குள்ளேயும் உன்ன மாதிரி ஆளுங்களாம் நுழையவும் முடியாது. அப்படி என்ன நீ தொட்டனா நான் என்னைய அழிச்சிட்டு செத்துருவேன். நான் என்ன பார்க்க
நினைச்சியா? நான் ஒரு தீடா, அப்படியே பொசுக்கிடுவேன். காதல் ஏன்டா இப்படி அடுத்த முன்னாடிக்கு ஆசைப்படுறீங்க? டேய், உனக்கெல்லாம் இது புரியாதுடா. இது வேற வழிடா. வழியை கொண்டாய் குப்பையில போடு. அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே உன்னை எப்படிடா பாப்பா? டேய், கண்டிப்பா பாப்பாடா. எப்ப இருந்தாலும் என் மனச அவ புரிஞ்சுக்குவாடா. கடலை வத்தி கருவாடு திங்கணும்னு நினைச்சா கொக்கு குடலை வத்தி தாண்டா சாகணும். டேய், வெறுப்பேற்ற முதல்ல நிறுத்துடா. ராஜன் சார் எங்கடா? ராஜன் சார் பிஸ்னஸ் ரொம்ப பிஸியாக ஆகிட்டாரு. அவருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. அவரை ஏமாத்தின சீதாவை பழி வாங்கணும்னு வெறியோடு இருக்காரா? சரி, வா போலாம். சரி வா. ஏய் சந்தியா, இன்னும் உள்ள என்னடி பண்ணிக்கிறீங்க? பசி நேரம் உயிர் போகுது. ஏய் கொஞ்சம் வாடு. ஏங்க இப்படி பறக்குறீங்க? கரண்ட் இல்ல, அதனால சமைக்க லேட் ஆயிடுச்சு. முதல்ல இந்த பாயசத்தை குடிங்க. எனக்கு சாப்பாடு தான் வேணும், பசிக்கணும் முதல்ல. ஐயோ, ஏண்டா இப்படி அடம் பிடிக்கிற? வர வர உன்னோட அக்கப்ப ஒரு காலவே இல்லாம போச்சு. சரி ஒண்ணு ஒண்ணு. வாங்க மாமா. வாங்கண்ணா. வர்றேன். சந்தியா, அண்ணன் முதல்ல வீட்டுக்கு வந்துட்டாரு. உள்ள போய் ஆப்பி எடுத்து மாமா. இல்ல சந்தியா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அட, நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, அப்ப எடுத்துட்டு வரேன். அப்புறம் என்ன, உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போய்? அதெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. உன்னோட ஆபீஸ் ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் சூப்பரா போயிட்டு. மாமா இந்தாங்க காஃபி. சந்தியா, எனக்கு காஃபி? டேய், நீ இப்பதானே பாயசம் வயிறு ஃபுல்லா குடிச்ச, உடனே டீ குடிச்சா தொப்பை போட்டுருண்டா. மாமா, அக்கா எப்படி இருக்கா? இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காளா? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா. அப்பாவை போய் பாத்தீங்களா? அப்பா தான் இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு என்ன சொல்லிட்டாரு. அவரும் நல்லா தான் இருக்காரு. ஏன் சந்தியா, நீ இவ்வளவு கேசவலா இருக்க, ஆனா உன்னோட அக்கா உனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்காளே. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா சந்தியா, சீதாவை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. என்ன குழந்தைத்தனமாவே இருக்கிறா. எதை நினைச்சாலும் அது உடனே வாங்கி ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அது சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அக்காக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. அதான் அவ இப்படிலாம் பண்றா. அதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படியே இருந்தா எப்படிமா? நேத்து கூட ஒரு கிரக பிரவேசத்துக்கு போயிருந்தேன். அதே மாதிரி நாமும் வீடு கட்டணும்னு அடம் பிடிக்கிறா. நானும் சொல்லி புரிய வைக்கலான்னு சொல்லி சொல்லி பார்த்தேன். ஆனா அவ புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. கடைசியா டென்ஷன் ஆகி அவளை அடிச்சிட்டேன். அண்ணா, நீ என்னதான் இருந்தாலும் அவங்கள நீங்க அடிச்சிட கூடாதுண்ணே. ஆமா கார்த்தி, இப்ப எனக்கே சங்கடமா இருக்கு. நான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. மாமா, என்ன கேட்டா நீங்க அடிச்சதுல ஒன்றும் தப்பே இல்லை.
ஆம்பளை இவ்வளவுதான் அனுசரிச்சு போவாங்க சொல்லுங்க. ஒரு பொம்பளை தான் குடும்பத்தை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சு பார்க்கணும். அவளுக்கு வர வர பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு மாமா. அப்படி இல்லை சந்தியா, நல்லபடியாக குடும்பம் நடத்தணும்னா புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள யாராவது விட்டு கொடுத்து போகணும். உங்கள் அக்கா 24 வருஷமா எது வேணாலும் பிடிவாதம் முடிச்சியே சாதித்து பழகிட்டாங்க. திடீர்னு நீங்கள் அதை மாற்றணும் திருத்தணும்னு நினைத்தா முடியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தான் எடுத்து சொல்லுங்கண்ணே. கார்த்தி சொல்றதா சரி. நான் கூட இந்த ஆங்கிள் திங்க் பண்ணவே இல்லை. ஓகே கார்த்தி, சீதா வீட்டில் தனியாக இருப்பா. நான் கிளம்புறேன். மாமா கொஞ்சம் இருங்க மாமா, சாப்பிட்டுட்டு போயிடலாம். இல்லை பரவாயில்ல சந்தியா, இன்னொரு நாளைக்கு வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் கிளம்புறேன். சரிண்ணே. நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. ஜக்கம்மா சொல்லுது. வீட்டில் யாரும் இல்லையாம்மா? நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. ஜக்கம்மா சொல்லுது, ஜக்கம்மா சொல்லுது. 2025 மாடல். நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. இருக்கிற அம்மாவுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. ஜக்கம்மா சொல்லுது, வாமா வெளியா, வாமா வெளியா. நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. சாமி, எனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. ஆமா. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னா, நடந்தா உடம்பு கூட கூட வருதா, படுத்தா தூக்கம் வருதா? வருதே. அதுதான் ஜக்கம்மா சொல்லுது. கரெக்டா சொல்லுதா இல்லையா? சாமி அதெல்லாம் விடுங்க. எனக்கு ஏத்த மாப்பிள்ளை அவர் எங்க இருக்கார சொல்லுங்க. 4 பக்கம் செவரு இருக்கு, நடுவில் வாசல் இருக்கு. கரெக்டா இல்லையா உங்க வீட்டுல? ஆமா இருக்கு. அப்படின்னா உன் பக்கத்துல தான் இருப்பான். என் பக்கத்துல இருக்கிறானா? அது எவன் இருப்பா? உனக்கு தெரியாது, இப்படி தெரியாது, அடிசீன்ல தெரியும். என்ன வாய் நடுங்குது? வாய் நடுங்குதா? மில்லி போகல, அதனால போயிருந்தா அது பாட்டுல தன்னை பார்க்கல. சாமி வேற ஏதாவது சொல்லுங்க, நான் கரெக்டான சொல்றேன். உங்க வீட்டுல ஒரு அரை மண்டி கிடக்குறானா? ஆமா சாமி இருக்கானே. அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிடாத, நீ முண்டமாயிருவ சீக்கிரமா. இது முண்டமாயிருவேனா? என்ன சொல்றீங்க? முண்டமாயிருவேனா? கல்யாணம் நடந்து வீணா தெரிவ. ஐயோ சாமி, அப்போ எனக்கு ஏத்த மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்களே. உனக்கு ஏத்த மாப்பிள்ளை உனக்கு முன்னாடி தான் இருக்கு, ஆனா உனக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ணு இருக்குது. நீங்க யார சொல்றீங்க? எனக்கு தெரியலையே. சொல்றேன் விடுகதை. இங்க பாருங்க, நான் ஒரு விடுகதை சொல்றேன். அது நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா நான் ஒத்துக்கிறேன். கரெக்டா? கேளு கேளு, விடுகதை தானே, கேளு கேளு. கை 2 காம்பு பிடிச்சா கால் 2 எதை பிடிக்கும்? இது மாதிரி தப்பு தப்பா எக்கு தப்பா கேட்டீங்க. ஜக்கம்மா உள்ள விட்டு ஆட்டி 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 போடும். அது ஆட்டனா வாங்கிக்கிறேன், நீ கரெக்டா சொல்லு. கை 2 காம்பு பிடிச்சா கால் 2 பால் கேன பிடிக்கும், பால் கேன பிடிக்கும். கரெக்டா சொன்னீங்க. அப்ப சாமிக்கு தண்ணி கலக்காத பால் ஒன்று கொஞ்சம் வேணும். தண்ணி கலக்காத பால் வேணுமா? அதுக்கு நான் எங்க போறது? சாமி வேற என்ன சொல்லுங்க. வேற என்ன? சாமி இல்லாத பால் கிடைக்கவே கிடைக்காது. இது கேட்ட நான் எப்படி தர முடியும்? அதெல்லாம் இல்ல, பாலே இல்ல. அப்படின்னா ராத்திரி நேரத்துல ஜக்கம்மா உங்க வீட்டுக்கு வரும். அப்ப யாரும் வீட்டுல இருக்க கூடாது. வேற நீ மட்டும்தான் இருக்கணும். நானா? ஆமா. நான் ஏன் இருக்கணும்? எதுக்கு? அதெல்லாம் நைட்டு பூஜை, இரவு பூஜை உனக்கு தெரியாது. சின்ன நைட்டு பூஜையா? ஆமா. அது எப்படி இருக்கும்? அதான் நவராத்திரி ராத்திரி பூஜை. நாளைக்கு வா, தனி நான் உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வந்துடுறேன். நீங்க எதுக்கு வரீங்க? நீ வந்துடுறியா? எங்க வீட்டு அட்ரஸ் சொல்ற, நீ எங்க வீட்டு கோயிலுக்கு வந்துரு. உங்க வீட்டுல வந்துப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் போட மயிராச்சு, நீ வா கேட்டுக்கலாம்.
நாளைக்கு வா. இரவுல இரவு பூஜை கொண்டு பிடிக்கணும். பிடிக்கிறியா? வைக்கணும். இரவு பூஜை நடத்தணும். நாளைக்கு வா. சரி, அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரேன். நாளைக்கு வா. பூஜை அந்த அரமண்டை மட்டும் கல்யாணம் பண்ணிடாத, அவ்வளவுதான். அவன் நான் விட்டுட்டு துரத்திடுறேன். சரி, அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரேன். போயிட்டு நாளைக்கு வா. சீதா, இன்னும் தூங்கலையா? ஏமா, இன்னும் கோவம் தேரலையா? சாரிம்மா, ஏதோ டென்ஷன்ல கை நீட்டி அடிச்சிட்டேன். இனிமே பிராமிஸா உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன். உனக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன். என்னன்னு தெரியுமா? என்ன? இந்தா நீயே பாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம புதுசா கட்ட போற பங்களா. உனக்கு பிடிச்சிருக்கா? இப்போ உனக்கு சந்தோஷமா? ஊங்கிறதுனால சிரிச்சுக்கிட்ட சந்தோஷமா சொல்லாமல்ல. இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆடா, இந்த சிரிப்பு வர வைக்க நான் 1.5 கோடி பட்ஜெட் போட வேண்டியதா இருக்கு. சீதா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு நைட்டு என்ன டிஃபனு? என்னன்னு தெரியலங்க, இன்னைக்கு வேலைக்காரி வரல, அதனால இன்னைக்கு சமையல் கிடையாது. வேலைக்காரி லீவ் போட்ட என்ன, நீ சமையல் பண்ணலாம்ல? கேட்டது நான் சமைக்கிறதா? நான் இது வரைக்கும் கிச்சன் பக்கமே போனது கிடையாது. ஒரு கல்யாணமான பொண்ணு கிச்சன் பக்கமே போனது கிடையாதா? எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். தண்டனையா? என்ன தண்டனை? இன்னைக்கு நைட்டு நான் சமைக்கிறேன், அதைத்தான் நீ சாப்பிடணும். இதெல்லாம் பெரிய தண்டனைப்பா. இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. நான் ஸ்விக்கில பீஸா ஆர்டர் போட்டிருக்கேன். வந்த உடனே சாப்பிட்டுட்டு பேசாம தூங்கிடுறேன். பீஸா சாப்பிடலாம், ஆனா பேசாமலாம் தூங்க முடியாது. பின்ன வேற என்ன பண்ண போறீங்க தூங்காம? இன்னைக்கு செகண்ட் ஷோ பார்க்க போலாமா? ஓகே, செகண்ட் ஷோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நம்ம எந்த தியேட்டர் போறோம்? செகண்ட் ஷோ தியேட்டர்ல எல்லாம் கிடையாது, வேற நம்ம பெட்ரூம்ல தான். தொண்டையில தான் நினைச்சி மாமி கிட்ட பேச போற மணிக்கணக்கா. புது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமி கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அந்த இந்திரன் சந்திரனும் மாம வந்தா எந்திரிச்சு நிக்கணும். அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும். தூதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க
தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. இருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். மனசுக்குள்ள ஆசை வளர்த்திக்கிட்டு உன்னை பார்த்துதான் மாமா உன்னை பார்த்துதான். அடமுத்து நக்கு இருக்கு மொத்தமும் தெளிய முறையிடலாமோ. சுத்தர கண்ணல சிக்கணும் என்ன சிறையிடலாமோ. எத்தனை நாள் இப்படி நான் எங்கிறது. புது வளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. போனதில்லை ஒன்னாலதான் கண்ணே ஒன்னாலதான். யார் பேச்சு கேட்டாலும் என் காதில் கேட்பதெல்லாம் பேருதான் நெத்தாம் பேருதான். இத்தனை நினப்பு என் மேல இருந்தும் எட்டி போகலாமோ. கட்டுப்பாடு இருந்தும் கட்டிக்கு முன்னே கூட்டிக் கொள்ளலாமோ. முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும். புது வளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அந்த இந்திரன் சந்திரனும் மாமன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும். அந்த ரம்பையும் ஊர்வசியும் மயிலுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். தூது வளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போற மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. ஐயோ அம்மா என்னை விட்டுருங்க. ஐயோ அம்மா என்னை விட்டுருங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். டேய் ராஜன் சார் உன்னை நம்பி எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சாரு. ஆனா நீ அவருக்கே துரோகம் பண்ணிட்டிய. அதுவும் இல்லாம அவரோட சொத்தையே சுட்டிட்டிய. இப்ப இப்படி கூட இருந்த குளிபறிச்சு துரோகி உன்னால என்னென்னமோ நடந்து போச்சுடா. என்ன மன்னிச்சிருங்க சார். நான் எப்படியாவது உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் சார். என்ன மன்னிச்சிருங்க. ஏண்டா இப்போ நீ பணத்தை திருப்பி கொடுத்து எனக்கு என்னடா ஆக போகுது? போன எங்க அப்பாவோட உயிர் திரும்ப வர போகுதா? ஏன் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, அதுதான் திரும்பி கிடைக்க போதா? எனக்கு ஏன் எதிரி கூட எனக்கு துரோகம் பண்ண மன்னிக்க மாட்டேன். ஆனா நீ கூட இருந்து குளிப்பறிச்ச துரோகிய நான் உன்னை மன்னிப்பேன்னு நினைக்கிறியா? இனிமே உனக்கு இருக்கிறது ஒரே சாய்ஸ், தண்டனை மட்டும்தான்.
இந்த தண்டனையை நீயே நிறைவேற்றிக்க. இந்த இப்ப கூட உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், பட் நீ அதை சரியா பயன்படுத்திக்கல. சேது, இவன் கதைய முடிச்சிடுறா. சேது, இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடு. சார் இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேங்க சார். சார், நம்மளுக்கு துரோகம் பண்ண அந்த மோகனையும் லாரி ஏற்று கொண்டாச்சு. இந்த ரவியோட கதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு அந்த திவாகரோட பார்ட்னரும் ஆயாச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்தது நம்ம டார்கெட் சீதா தாண்டா. அவ வாழ்க்கைய அணுவணுவா சித்திரவதிக்க போறா. அவ ராஜா வீட்டு கண்ணு கட்டு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ எப்படி உங்க வலையில விழுவா? சேது, புல்லு மேஞ்ச கண்ணுக்குட்டிய கட்டி வச்சு புண்ணாக போட்டா அது திங்காதரா. எப்படியும் மேயதாண்டா பார்க்கும். அப்படின்னா உங்க திட்டம் தான் என்ன? அப்படித்தாண்டா, ஆம்பளைக்கு மனசு ஆறு மாதிரிடா. கண்ணுக்கு தெளிவா தெரியும், ஆனா பொம்பளைக்கு மனசு சேரு மாதிரிடா, ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா நீங்க என்னதான் பண்ண போறீங்க? எஸ், இதுக்கு மேலதான் இந்த தசமுக ராஜனோட அவதாரத்தையே பார்க்க போறாங்க. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன ஆதி, பாடி எரிச்சிட்டியா போச்சியா? அந்த ரவியோட பாடியை பாய்லர்ல போட்டு சாம்பலாக்கிட்டேன். வெரி குட். தப்ப பண்ணாலும் தெளிவா பண்ணணும். ஓகே ஓகே, சரி நம்ம கிளம்பலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? அப்படின்னா வாங்க போய் சாப்பிடலாம். சாப்பிட்டே சாப்பிடலாமா இல்ல சாப்பிட்டு சாப்பிடலாமா? ஏய் அது சாப்பிட்டே சாப்பிடலாம்டா. ஹாய் சித்து. நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? நானே தான். இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்த? அதான் நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? முடிஞ்சு போன ஒருவ மறுபடியும் புதுப்பிக்க வந்திருக்கேன் சித்து. இத பாரு, நான் ஒன்றும் உன் கூட பழகுட பழைய சித்து கிடையாது. இப்ப நான் மிஸ்ஸஸ் சீதாலட்சுமி திவாகர். ஓ, மிஸ்டர் சீதாலட்சுமி திவாகர். நான் இந்த மிஸ் சீதாலட்சுமி பார்க்க வரல, அந்த மிஸ்டர் திவாகரை பார்க்க வந்திருக்கிறேன். திவாகர நீ எதுக்கு பார்க்கணும்? நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கிறேன். அடடே, வாங்க ராஜன், வாங்க. சீதா, இவர்தான் என்னோட புது பிசினஸ் பார்ட்னர் மிஸ்டர் தசமுகராஜன். ராஜன் சார், இவங்க
என்னோட ஒய்ஃபு சீதாலட்சுமி. அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. என்ன முன்கூட்டியே தெரியுமா? எப்படி? இப்போ உங்கள் வீட்டுக்குள்ள வந்தோம்ல, எல்லாத்தையும் மிஸ் சீதாலட்சுமி சொன்னாங்க. அப்படிதானே மிஸ் சீதாலட்சுமி? ஆமாங்க. சீதா, மிஸ்டர் ராஜா இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. சும்மா நிக்க வச்சு பேசிட்டு இருக்காம போ காப்பி எடுத்துட்டு வா. சரி. ராஜன் சார், நான் 9 மணிக்கு ஒரு பையரை மீட் பண்ண போறேன். நீங்க காபி சாப்பிட்டு மெதுவா வாங்க, நான் முன்னாடி போறேன். ஓகே தீபா. சும்மா சொல்லக்கூடாது செத்து. முன்ன பார்த்ததை விட பளபளப்பு சும்மா கண்ணாடி மாதிரி கும்முன்னு இருக்கிற. ஓ, இதுக்கு பேர் தான் கல்யாண பூரிப்போ? ஏன் என்ன பிடிச்சி திறத பண்றேன்? நான் உண்டா இது பாரு, என்னை இப்படி சித்திரவதை பண்ணாத. என்னோட வாழ்க்கையில முதல் பாதி சிரிக்க முடியாம போச்சு. ஆனா இனி காலம் போற நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். பட் நோ சான்ஸ் டு ஸ்மைல். ராஜா, இது பாரு, தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்துட. இப்ப நான் ஒரு நல்ல குடும்ப பண்ண வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை மறந்துடாதீங்க. ஓ, காலத்துல ஒரு தாலி கட்டிக்கிட்டா, சேலை இழுத்து போத்திக்கிட்டா நல்ல குடும்பம் நினைப்பா? தமாசு தமாசு. ராஜா ப்ளீஸ், என்ன இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணாத. மறுபடியும் என் வாழ்க்கையில குறுக்கிடாத. ஏ சீதா, என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கிற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னதான் நீ எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் இப்ப நீ இன்னொருத்தனோட மனைவி. எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், எனக்கு சந்தோஷமும் கூட. ராஜா, உண்மையாவா சொல்றீங்க? இல்ல, போய் சொன்னேன். ஆமாடி, என்ன அளவச்ச நீ? காலம் போற நீ அளவணும். அதை பார்த்து காலம் போற நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ விட்டு போன இடத்துல இருந்து விட்டத்தை பார்த்த அளவுக்கு நான் என்ன ராஜன் நினைச்சியா? தசமகராஜா, 10 தலை ராவண. இனிமேல் தாண்டி இந்த ராவணன் ஆட்டத்தை நீ பார்க்க. கடவுளே, நீ இப்பவே அழுதுறாத. இன்னும் நீ அழ வேண்டியது நிறையா இருக்கு. ஆமா, நீ உன் புருஷ முதல் முத்த கொடுக்கும் போது ஏன் ஞாபகம் வராம இருந்திருக்கும்? அப்படின்னு வராம எப்படி இருக்கும்?
அதுக்குள்ள இந்த மணியில் வேற ஓட்டையா இருக்கியா ஒரு மணியில் எடுத்தா ஒரு வருஷத்துக்கு கூட வர மாட்டேங்குது. இந்த மாதம் சம்பளம் வந்த உடனே முதல்ல ஒரு டஜனில் மணியில் வாங்கி போடணும். ஒரு பனியன் வாங்குறதுக்கு மாச சம்பளம் வர வரைக்கும் காத்திருக்கணுமா? அது இல்லை, மணியில் உள்ள தானே இருக்கு, அதை யாரும் பார்க்க போறா? அட கஞ்ச பயலே, ஐயோ உன்னெல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. இல்லை சந்தியா, டேய் உன்னோட பனியன் செட்டி நம்பரு 90 தானே? அது எனக்கு தெரியாதா? அதான் ஒரு செட்டு நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருக்கேன். நீ அதை வாங்கி போட்டு பாரு, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 4-5 செட்டு போட்டுக்கலாம். என்னது ஆன்லைன் ஆர்டர் பண்ணிருக்கியா? அதில் வெள்ளை அடிக்கிற பிரஸ் ஆர்டர் பண்ணா பல்லு விளக்கிற பிரஸ் கொடுப்பானுங்க. டாக்டர் அளவுக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணா வேற அளவுக்கு துணிமணி கொடுப்பானுங்க. யாரு சொன்னா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் கரெக்டாக தான் பார்த்து ஆர்டர் போட்டிருக்கேன். சரி, என்ன சாப்பாடு செஞ்சிருக்கேன்? வழக்கம் போல உனக்கு பிடிச்சது தான். சரி ஓகே. சரி நானும் வேலை. யாரு? அந்த ஆர்டர் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சார், கார்த்திகர் பேருக்கு பார்சல் வந்திருக்கு. என்ன இது? டேய் அந்த பனியன் செட்டி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஓபன் பண்ணி பாரு. கேஷ் ஆன் டெலிவரின்னு 150 ரூபா என் பாக்கெட் இந்த ஆசை வேற வாங்கி போயிட்டான். இதில் அளவு பத்தலைன்னா மாற்றிக்கலாங்கிற ஆப்ஷன் இருக்கா என்னமோ தெரியல. டேய் சும்மா போலாமாம ஓபன் பண்ணி பாரு, அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கும். என்னது இது? என்னது இது? 150 ரூபா ஆசை போயிடுச்சு. முதல்ல இது ஒன்று எங்கள் தெருவில் விற்று 150 ரூபா ஆசை வாங்கிக்கலாம். ஏய் 150 ரூபாய்க்கா இப்படி பேசுற? நம்ம இதை பத்திரமா வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் இது கண்டிப்பா நமக்கு யூஸ் ஆகும். ஏய் இப்பவே யூஸ் ஆகாதது ஏழு. விஷயத்தை கேட்டு நீ சந்தோஷத்துல துள்ளி குதிப்பன்னு பார்த்தா இப்படி குழந்தை மாதிரி அழுவுறியே. உனக்கு வார்த்தையே வரலல்ல? என்ன கேட்டீங்க? உங்களுக்கு எதுக்குமே நேர காலமே கிடையாதா? ஆமா, பொண்டாட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டமெல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும். ஆமா, பார்த்துட்டு தான் இருக்கணும். இதை பாருங்க, கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை நல்ல நேரம் பார்த்து கை பிடிக்கணும், ராத்திரி நேரம் பார்த்து தான் கட்டி பிடிக்கணும். சீதா, நீயும் வர வர ரொம்ப ரைமிங்கா பேச கத்துக்கிட்ட. அப்படியா? ஆமா சார், என்ன இன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல சும்மா நச்சுன்னு ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே, என்ன விஷயம்? நான் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஹேண்ட்ஸமா இருக்கேனா? ஆமா. ரைட்டு. உனக்கு என்னமோ தேவைப்படுது, அதனால தான் இந்த புகழ்ச்சின்னு எனக்கு பச்சையாவே தெரியுது. அம்மனிக்கு என்ன வேணும்? வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஏடிஎம் கார்டு தான் வேணும். அதானே பார்த்தேன். எந்த ரீசனுக்கு என் பொண்டாட்டி எப்படி எப்படி ரியாக்ஷன் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி சரி, கார்டை கொடுங்க முதல்ல. இந்தா. ஆமா ஆமா,
மேடத்துக்கு இன்னைக்கு என்ன ப்ரோக்ராமு? இன்னைக்கு எங்களோட லேடிஸ் கிளப்ல ஏர் மீட்டிங்குங்க. நான் கண்டிப்பா போயே ஆகணும். என்ன மீட்டிங் இருந்தாலும் சரி, ஈவினிங் கரெக்டாக 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடு. ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போகணும். ஷார்ப்பா 5 மணிக்கெல்லாம் வந்துடணும். 5 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. என்னது பனிஷ்மெண்ட் இருக்கா? என்னங்க இது? 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா ரீசனே சொல்லாம கண்ணை மூடிக்கிட்டு 5 கிஸ் தரணும். பாரா, அப்ப 10 நிமிஷம் லேட்டா வந்தா 10 கிஸ் தரணும். நான்லாம் கரெக்டா 5 மணிக்கு ஷார்ப்பா வந்துடுவேன். நீங்களும் கரெக்டா வந்துருங்க, பாக்குறேன். சரி. என்னங்க இது, நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களா? பாரு, உஷாரா முன்னாடி வந்துருச்சு. இப்போ என்ன, நான் டைம் என்ன 5 நிமிஷம் லேட்டு, 5 மொத்தம். விட மாட்டீங்கன்னு தெரியும், என்ன பண்றது? கொன்ன மூடி நானே கொடுத்துக்கிறேன். முத்தம், இதழ்களின் மோதலில் வரும் சத்தம், அதை கன்னத்தில் இட்டால் பாசம், அதே உதட்டில் இட்டால் ஆபாசம். அன்று உன் மொத்தத்தில் தெரிந்தது பாசம், இன்று அது ஏனோ மாறுகிறது வேஷம். என்னை செய்துவிட்டாய் மோசம். பரவாயில்லையே, கள்ளச்சாவி போட்டு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு நல்ல ஒரு கிஸ்ஸின்னு கிடைச்சது. என்ன பிளாக் அண்ட் ஒயிட் ஃபேன்ல மாறிடுச்சா? உன் புருஷன் நினைச்சு எனக்கு முத்தமலையை பொழிஞ்சுட்டேன். ஏன் இப்படி அடவுடவா கண்டி என் வாழ்க்கையை பாழா கூட நினைக்கிறேன்? ஏன் இப்படி அணுவா கொண்டு என் வாழ்க்கைய பாழாக்குற? ராஜா, ப்ளீஸ் தயவு செஞ்சு பணம் சேலம் மறந்துடுங்க. தயவு செஞ்சு என்ன வாழ விடுங்க. இல்ல சீதா, நீ என்னால எதையுமே மறக்க முடியல. நீ முன்ன கொடுத்த முத்தங்கள், நாம பழகின காதல், கணவனை போல வாழ்ந்தது எதையுமே என்னால மறக்க முடியல. இப்ப நீ கொடுத்த இந்த முத்தத்தையும் சேர்த்து என்னால எதுவுமே மறக்க முடியல. ஓ சாரி சீதா, திவாகர் வந்துட்டாரு. ஐ வில் கால் யூ லேட்டர். ஏய், செத்து போயிருந்தா கூட தொட்ட தோசத்துக்கு துக்கம் 6 மாசம்னு அழுதுட்டு போயிருப்பேன். இப்படி கெட்டு போயிட்டியாடி பாவி. ஐயோ, அவசரப்பட்டு வார்த்தை அள்ளி கொட்டாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. அவன் வீணானவ சொல்லிட்டு போறான், நம்பாதீங்க. எது நடக்கல? எதுடி நடக்கல? உன்னொரு குடும்ப குத்து விளக்குன்னு நினைச்சேன். எப்படி தெருவிலுக்கு என்னன்னு போச்சு நேத்துங்க. நீங்க தப்பா பேசுறீங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்திலே நான் வளரலைங்க. ஏய், சும்மா நிறுத்தடி. பசுவோட மடியில பால் குடிச்சாலும் பன்னிக்குட்டி ஒண்ணு கண்ணு குட்டி ஆயிராது.
முன்னாடி ஒரு சிலர் உன்னை பத்தி தப்பா சொன்னாங்க. அப்ப நான் அதை பெருசா கேர் பண்ணல. ஆனா இப்ப ஐயோ கடவுளே, இப்ப என் புருஷன் என்னைய சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டானே இந்த பாவி. சந்தேக புயல் அடிச்சா அதில் சந்தோஷ பூதிரும். சந்தேக புயல் அடிச்சா அதில் சந்தோஷ பூதிரும். ஆவதுதான் பெண்ணால என்று சொன்னாங்க, அழிவதுதான் பெண்ணால என்று சொன்னாங்க. வாழ்க்கை என்னும் கண்ணாடிய இறைவன் கொடுக்கிறான். மதி கெட்ட மனிதன் ஏனோ ஓட்டு உடைக்கிறான். வாழ்க்கை கண்ணாடி அதை உடைப்பதென்னாடி. வாழ்க்கை கண்ணாடி அதை உடைப்பதென்னாடி. அவனுக்கு 1008 கவலை. இவன் என்னன்னா எனக்கு என்னன்னு வானத்தை பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்குறான். டேய் ஏண்டா வர்றப்பே அழுதுட்டு வர்ற? என்னடா பண்ணுறது, வர வர நம்ம பொழப்பு நாய் பொழப்பாகி போச்சுடா. தெரிஞ்ச பொட்டச்சிங்க தான் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா, தெரியாதவங்களும் நம்மளை பார்த்தா ஏதோ பூச்சாண்டியை பார்க்குற மாதிரி பார்க்குறானுங்கடா. டேய் ஏண்டா இப்படி பொண்ணுங்க பின்னாடி லோலோன்னு அலையிறீங்க? சார் நான் வணக்கங்க சார். நாங்களாவது சில பொண்ணுங்க பின்னாடி தான் அலையிறோம். ஆனால் ஒரு சிலர் அடுத்தவங்க பொண்டாட்டிக்கு பின்னால் அலையிறாங்க. டேய் வேணாண்டா. உனக்கு ஏன்டா கோவம் வருது? வாங்க ராஜன் சார், போன காரியம் என்னாச்சு? ரிசல்ட் நமக்கு இப்போ சாதகமா பாதகமா? எதிர்பார்த்ததோட நமக்கு சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு. அந்த சீத்தோட வாழ்க்கையில் புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த புயல சிக்கி அவ சின்னாபின்னமாக போறா. புயலா? என்ன புயல்? சந்தேக புயல். சீதா மேல திவாகருக்கு இன்னையிலிருந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சார் உங்களோட அடுத்த பிளான் என்ன? அத அடுத்த காட்சியில நீயே பாத்துக்குவ. சரி நான் வரேன். அண்ணா வணக்கண்ணா. ராஜன் சார் சொன்னதை சொன்ன மாதிரியே வரிசையை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. ஆனால் நீங்கள் செஞ்சது அந்த சத்யாவை தூக்குறேன்னு சொன்னீங்க, இன்னும் தூக்கலை. கண்ணை ஓட்டிக்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா கடைசியில் அந்த கண்ணுக்குட்டியோட தான் வருவீங்களாட்டிருக்கு. டேய் என்னையே கிண்டல் பண்றியா? போட்டு இருந்து பாரு, இந்த கதையோட கிளைமேக்ஸே நான் தான்டா. என்னடா ஆளாளுக்கு ஓவராக பண்ணுறாங்க. சாரி விடு, என்னதான் நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கார்த்தி, இதில் ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. நீ இந்த மற்ற பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் நீ கடையில் வாங்கிக்கோ என்ன? ஓகே சந்தியா, வீட்டில் நீ தனியாக இருந்துவியா? நான் வேணா இந்த ட்ரைனிங்கு வேறையாவது மாற்றி விடணுமா? டேய் நீ என்ன லூஸா? இந்த ஒரு வார ட்ரைனிங் முடிச்சிட்டினா உனக்கு இன்க்ரிமெண்ட் வந்துடும். நீ நினச்சி பாரு, பாப்பா பிறக்கிற டைமில் உனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் சரிதான், ஆனால் ஒரு வாரம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சந்தியா. ட்ரைனிங்கு இன்னும் ஒரு வாரம் தான், முடிஞ்ச உடனே ஓடி வந்துடுவேன். நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தீன்னா ட்ரைனிங்க்கு டைம் ஆயிரும். நீ முதல்ல கிளம்பு. சரி சந்தியா.
நீ நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடு, மாத்திரையெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோ. நீ ஆய் வாங்கின அது வாங்கினேன்னு மார்க்கெட்டுக்கெல்லாம் போகாத. நம்ம பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி கடையிலேயே வாங்கிக்கோ. அப்புறம் பால் வாங்கினேன்னு சொல்லி போயிடாத. பக்கத்து வீட்டு அக்கா சொல்லிட்டேன், அவங்களே நமக்கு சேர்த்து பால் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நீ ரோட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். சரி, நீயும் டயத்துக்கு சாப்பிடணும். காசு மிச்சம் பண்றேன்னு பட்னிலாம் இருக்கக்கூடாது என்ன? சரி சந்தியா, நான் அந்த ஒரு வாரம் ரொம்ப மிஸ் பண்ணுவேனே. ஆமாம் சந்தியா, என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில் இந்த ஒரு வருஷம்தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதனால தான் உன்னை ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சந்தியா. என் மனசு உன்னை தாண்டி வெளியே போக மாட்டேங்குது சந்தியா. இங்க பாரு, எமோஷனலாம் பேசாத, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. சரி, நீ கிளம்பு சீக்கிரம். சரி, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம பாப்பா கிட்ட சொல்லிடவா? பாப்பா கிட்ட என்ன சொல்ல போற? பாப்புக்குட்டி, அப்பா ட்ரெயினிங் போயிட்டு வரேன். இந்த ஒரு வாரத்தையே பத்திரமா அம்மாவை பார்த்துக்கியா? சரி, சொல்லியாச்சுல, இப்போ போ, கிளம்பு. சரி, வேக விடு. சரி சந்தியா, ஆத்து பத்திரமா இரு. உனக்கு எதாச்சும் அண்டம் பிள்ளைனா இருந்தா உடனே ஃபோன் பண்ணு. அப்படியே சிட்டா மறந்து வந்தேன், சரியா? சரி. ட்ரைனிங் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துரு. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். யோ, எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே பொண்ணையே கட்டிக்கிட்டேன். வா, எனக்கு சந்தோஷம். அந்த அரண்மனையை எங்க உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டோன்னு நானும் பயந்துகிட்டே இருந்தேன். ஆமா, அந்த ஆளு எங்க? பார்க்கவே இல்லை, எங்க போயிட்டான்? அவன் எங்கேயோ ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு படுத்திருப்பியான். அவன் என்னத்துக்கு நம்மளுக்கு தேவை? நம்மளுக்கு தேவை வேண்டியது உன்னோட சந்தோஷமா இருக்கணும், அதுதான். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எங்க வைக்கலாம்? தான் இங்கே வச்சுக்கலாம். இங்கயா? ஆமா. குச்சி கட்டலையா? இல்ல, பின்னாடி தான். சரி, வாயே, எங்க வச்சுக்கலாம், வா. Umma,
அதை தெரிய என்னங்க இந்தாங்க டீ. வேண்டாம் போ. நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, இந்த டீயாச்சும் குடிங்க. ஏய், நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. உன்னை அடிக்க தொட்டா கூட என் கையை கம்பளி பூச்சி தொட்ட மாதிரி இருக்குடு. ஏங்க ஏன் இப்படி ஒரு வாரமா என்ன புரிஞ்சுக்காம என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? ஆமாண்டி, நான் உன்னை புரிஞ்சுக்கல. கல்யாணம் ஆன ஒரு வருஷமா நான் உன்னை சுத்தமா புரிஞ்சுக்கல. இப்பதான் நான் உன்னை பத்தியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், உன் நடத்தை பத்தியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி எல்லாம் என்ன பத்தி அப்பா டப்பா பேசாதீங்க. அப்படித்தான் பேசுவேன். பேசுடா, என்னடி பண்ணுவ? என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த கள்ளக்காதலோட ஓடி போயிருவியா? மனுஷன கல் ஆயிடுச்சா? எந்த தப்புமே பண்ணாத என் மேல இப்படி வெயிட் பண்ணி சமத்துறாங்களே. யாரு நீ? கவனம் இல்லாதவளா? இங்க பார், பெண்களை ரொம்ப மதிக்கிறவன். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லி உன்னை நான் திட்டல. இங்க பாருடி, நீ இனிமே எனக்கு பேருக்கு தான் பொண்டாட்டி. மற்றபடி உனக்கு இங்க எந்த உரிமையும் கிடையாது. சொல்ல போனா நீ இனிமே இந்த வீட்டுக்கு ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி மட்டும்தான். என்ன சொல்றீங்க? என்ன சம்பளம் வேணுங்கிறியா? இனி உனக்கு
அடி உததாண்டி சம்பளம். அச்சோ, என்ன சித்து ஆச்சு? இப்ப எதுக்கு இங்க வந்த? அதான் நீ சொன்ன மாதிரியே என் வாழ்க்கையை சீரழிச்சு சின்ன பின்ன மாக்கிட்டியே. காலம் பூரா டாலர் மாதிரி பண்ணிட்டல. உனக்கு இன்னும் என்ன வேணும்? என்ன சீதா சொல்ற? என்னடா உன் வாழ்க்கை கெட்டு போச்சா? இப்ப எதுக்கு இப்படி நடிக்கிற? என்ன நான் நடிக்கிறேனா? இல்ல சீதா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அன்னைக்கு நீயும் நானும் தனியா பேசியிருந்ததை பார்த்து திவாகர் சந்தேகப்பட்டுட்டான். அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் திவாகர் கிட்ட வந்தேன். உன்னோட வாழ்க்கையில் இருந்தும் திவாகரோட பார்ட்னர்ஷிப்பையும் கேன்சல் பண்ணலாம் தான் இங்கே வந்தேன். நடந்ததையால சொல்லி இது சத்தியம் சீதா, இதுக்காக தான் வந்தேன். காலம் கடந்து போச்சு ராஜா. நீங்க இனிமே என்ன எடுத்து சொன்னாலும் மன்னிப்பு கேட்டாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில அவர் இல்லை. இனிமே அவருக்கு நான் பேருக்கு தான் பொண்டாட்டியா. இந்த வீட்டுல நான் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தான் இருக்கணும்னு அவரே சொல்லிட்டாரு. அட கடவுளே, என்னோட சின்ன புத்தியால என் சித்துவோட வாழ்க்கை நாசமா போச்சு. பேரளவுக்கு பொண்டாட்டியும் சம்பளம் இல்லாத வேலைக்காரியும் எப்படி நீ வாழ போற சித்து? நீ நினைச்சத அடையணும்னு நினைப்பிய, 5 நிமிஷம் வாழ்ந்தாலும் ஆடம்பரம் வாழணும்னு நினைப்பிய. இதெல்லாம் நீ எப்படி தாங்கிக்க போற சித்து? எல்லாம் என் விதி, என்ன பண்றது? இல்ல சீதா, நீ நினைச்சா உன் விதிய மாத்தலாம். நீங்க என்ன சொல்றீங்க? இது அந்த திவாகரை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வந்துரு. ராஜா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் பதற்படமா அமைதியா கேளு. நாம முன்ன ஆசையா வாழணுங்கிற வாழ்க்கையை தான் இப்ப வாழணும்னு கேட்கறேன். இப்ப திவாகர் சொத்தோட எங்கிட்ட பல மடங்கு அதிகமா இருக்கு. நீ அவனோட சொத்தை அனுபவிக்க போறதில்ல. நீ மட்டும் என் கூட வந்துட்டுனா என் கோட்டைக்கு நீ தான் மகாராணி. முடிவு உன் கையில் தான். ராஜா, நீங்க சொல்றது 100% உண்மை. இது தப்பு இல்லையா? எது தப்பு? அவங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுல தப்பு எதுவுமே இல்லையே. நாம ஆசைப்பட்ட வாழ்க்கைய நாமளே தேர்ந்தெடுக்க போறோம். இது நடக்குமா ராஜா? கண்டிப்பா நடக்கும். நீ மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். இந்த முடிவு உன் கையில் தான் இருக்குது. என் கூட உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்முன்னா என் கூட வா. இல்ல நான் சொல்ற விஷயத்த ஏத்துக்கலைன்னா உன் எண்ணம் போல செயல்படு. ராஜா, ஹலோ, சொல்லுங்க சார். என்ன? சூப்பர் சார், சூப்பர், வெரி குட். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். என்ன இன்னைக்கே வா? இப்போவே வா? என்ஜாய் பண்ணுங்க சார், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சார். டேய், யாரா போடல? யாரு? எல்லாம் நம்ம ராஜன் சார் தான். என்ன மேட்டருக்காக இந்நேரத்தில் போன் அடிச்சிருக்காரு? எல்லாம் நல்ல விஷயம்தான்.
திவாகர்கிட்ட இருந்து அந்த சீதாவை பிரிச்சிட்டாரு. இப்ப சீதா அவரோட கையில. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் நினைச்சதை அடைய போறாரா? சூப்பர்டா சூப்பர். ராஜன் சார் சொன்ன மாதிரியே சொன்னதை முடிச்சிட்டாரு. டே மாப்பிள்ள, அவர் உண்மையான ஆம்பளாடா. அவர் சொன்னதை சொன்ன மாதிரியே அடைஞ்சிட்டாரு. ஆனா நீ தான் ஆம்பளையா இல்ல பொட்டையானு எனக்கு தெரியும். எட்ரா கைய. நான் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? ராஜா சீதாவை தூக்குறான்னு சொன்னாரு, தூக்கிட்டாரு. ஆனா நீ அந்த சந்தியாவை தூக்குறேன்னு சொன்ன. இது 4 மணிக்கு செய்யவே இல்லை. அவகிட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கிற. டேய் வேணாண்டா. இப்போ உனக்கு என்ன கொடுக்குறாங்க நீ வேணாங்கிற? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா அந்த சீதாவை சந்தியாவை அனுபவிச்சுட்டு வா. அப்ப நீ ஆம்பளை. டேய் நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நேரா அந்த சந்தியா வீட்டுக்கு நான் போறேன். அவ தனியா தான் இருப்பா. இல்ல அவன் புருஷன் கூட இருந்தாலும் சரி, நான் அவளை அனுபவிச்சுட்டு தான் அத முதல்ல நீ செய்டா. அப்பதான் நான் உன்னை ஆம்பளை ஒத்துக்குவேன். டேய் முடிவு ரொம்ப நேரம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா இருக்கு. என்ன ராஜா அதிசயமா என்னை பார்த்துட்டே இருக்கீங்க? அதிசயம் சீதானி, இந்த உலகத்தோட 8வது அதிசயம் நீதான். அதனால தான் உன்னை இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி பார்த்துட்டே தான் இருக்க போறீங்களா? ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றியா? பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன பார்க்குற? என்ன நீ பார்க்குற? கண்ட இடத்துல வாய் வைக்கிறதுக்கு என்னென்ன நாய் நினைச்சியா? ராஜன், தாசமக ராஜன், 10 தலை ராவணடி. நான் வாழ பிறந்தவன் கிடையாது, ஆள பிறந்தவன். நீ வேணா சீதான பேர் வச்சுட்டு சீதை இல்லாம இருக்கிற. ஆனா நான் ராவண பேர் வச்ச ராமண்டே. ராமண்டே 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 ராமண்டே. இன்னொருத்தருக்கு உரிமையான ஒண்ணு என்னைக்குமே நான் தொட மாட்டேன். என் வாழ்க்கையை சீரழிச்ச ஒண்ணு நிம்மதியா இருக்க விட மாட்டேன். இப்ப தெரியுதா இந்த ராவணோட ரணங்களை எப்படின்ட்டு? ராஜா நீங்க என்ன சொல்றீங்க? என்னைக்கு நீ உதாசீனப்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு போனியோ, என் அப்பா எப்படி இறந்தாரோ அப்பயே உன்னை பழி வாங்க நினைச்சேன்டி. அதனாலதான் உன்னை பிளான் பண்ணி உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். என் லட்சியமும் நிறைவேறிடுச்சு. நீயும் அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்ட கதையா இப்படி நிக்கிறியாடி சீதா? ராஜா ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இப்போ உங்களே முழுசா நம்பி வந்துட்டேன். இனிமே நான் எங்கேயும் போக முடியாது. இனிமே நீங்க தான் என் வாழ்க்கை, உலகம் எல்லாமே. தயவு செஞ்சு பழி வாங்குற எண்ணத்தை விட்டுட்டு என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க. நேத்து வரைக்கும் நீ திவாரோட இருந்த, இப்ப எங்கோட இருக்கணும் பாக்குற. ஏண்டி ஒருத்திக்கு 2 பேர் கேக்குதா? உன்ன சொல்லி குத்தம் கிடையாது. நம்ம இதிகாச மேலே எனக்கு ஒரு சந்தேகம். கம்பராமாயணத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தின் இருக்கு.
அதே மகாபாரதத்தில் ஒருத்திக்கு 5 பேர் இருக்கு. உன்ன மாதிரி பத்தினிலாண்டி இந்த பூமியே பாரம் தாங்காம பூகம்பமும் சுனாமியும் வருது. ப்ளீஸ் ராஜா, நான் உங்க காலில் கூட விழறேன். என்ன நீங்க பழி வாங்குறதெல்லாம் போதும் ராஜா. பழசையெல்லாம் மறந்துட்டு நீங்க தான் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். வாழ்க்கையா உனக்கா? நெவர், நோ சான்ஸ். உனக்கு வாழ்க்கை நானும் தரமாட்டேன், உன் புருஷ திவாகரும் தரமாட்டான். பாவம், உங்க அப்பந்தான் நல்லவனாச்சு, தொங்கிடுவான். இப்ப இதுக்கு மேலே நீ வெளியே போனா ஊருக்குள்ள உனக்கு என்ன பேருன்னு தெரியுமா? அத ஏன் வாயால் சொல்ல விரும்பல. முதல்ல வெளியே போடி. ராஜா, என்ன சொல்றீங்க? போடா, நான் எங்க போவேன்? போடு, எங்க வேணா போ, என்ன வேணா பண்ணு. சரி, நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். வெளியே போய் பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, ஒரு பிசினஸ் மேக்னெட் வச்சுக்கிட்டாலும் சரி, முதல்ல இங்கிருந்து வெளியே போ. கடைசியா ஒன்னு சொல்றேன், அதை கேட்டுக்க. ஒரு காதலனுக்கு நல்ல காதலியா இருக்கணும், ஒரு கணவனுக்கு நல்ல மனைவியா இருக்கணும். ஆனா நீ காதலனுக்கு காதலியாவும் இல்லை, கணவனுக்கு நல்ல மனைவியாவும் இல்லை. சொல்ல போனா இந்த உலகத்துல உனக்கு இடமே கிடையாது. வெளியே போடி சீதா. ஹலோ, ஹே கார்த்தி, எங்க வந்துட்டு இருக்க? சரி, ட்ரைனிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? சீக்கிரம் வா. இந்த ஒரு வாரம் சீக்கிரமா போயிடுச்சு. என்னமோ தெரியல, இந்த 1 மணி நேரம் மட்டும் போகவே மாட்டேங்குதுடா. சீக்கிரம் வா. என்ன காலிங் பெல் அடிக்குது? யார் வரப்போறா? ஒருவேளை கார்த்தியோட வேலையா இருக்குமோ? இருக்கும், அந்த ராஸ்கல் தான் இப்படி எல்லாம் பண்ணுவோம். நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. சிகரெட் பற்ற வைக்க வத்தி பொட்டி இல்லைன்னு வத்தி பொட்டி வாங்க வந்தேன். மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து வெளியே போயிரு. இல்ல நடக்கிறதே வேற. என்னது நடக்கிறதே வேறையா? நான் வேற ஒண்ணு இங்க நடத்த தாண்டி வந்திருக்கேன். இங்க பாரு, நான் இன்னொருத்தரோட மனைவி, அத முதல்ல நீ மறந்துடாத. அதனால என்னடி, அணில் கடிச்ச கொய்யாதா இனிக்குன்னு சொல்லுவாங்க. டேய், நான் நெருப்பு. நீ என்ன தொட்ட உன்னை புசுக்காம விட மாட்டேன். என்ன நெருப்பா? நெருப்போ பருப்போ, இன்னைக்கு நான் உன்னை அடையாம விட மாட்டேன்டி. டேய்,
நான் செத்தாலும் சரி நான் உன்னை அனுபவிக்காம விட மாட்டேன். டேய் எனக்கு என் கருப்பை விட எனக்கு என் கருப்பு தான் முக்கியம். அதை தவிர எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. நீ மட்டும் என்ன இப்ப தொட்ட இந்த கத்தியாலே நான் குத்திட்டு செத்துருவேன். உன்னால என் பொணத்தை மட்டும் தான் தொட முடியும். என்னடி கத்தி ரத்தம் 5 நிமிஷம் அனுபவிச்சா 2 பேர்த்துக்கு சந்தோஷம். மனுஷன் திங்கிற உடம்பு மண்ணை திங்கிற உடம்ப மனுஷன் அனுபவிச்சா என்னடி போச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வாடா. பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கேன். ஏன் என்ன நீ ஒரு மாதிரியா பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுடா. இல்லை வீட்டுக்கு பழம் ஏதாவது வாங்கி வரவான்னு ஏதாவது ஃபோன் பண்ணேன். அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ சீக்கிரம் வா கார்த்தி ப்ளீஸ். ஏய் என்ன நீ சந்தியா? ஏய் சந்தியா, சீக்கிரம் வந்துரு கார்த்தி. எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குடா. உன்னை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டேனா அதுவே போதும். கடவுளே, என்னை இப்படி பார்த்தா என் கார்த்தி தாங்க மாட்டானே. சந்தியா சந்தியா, என்னாச்சுமா? என்ன இதெல்லாம்? கார்த்தி வந்துட்டியா? கார்த்தி வந்துட்டியா? நான் உன்னை பார்த்துட்டேன், நான் என் கார்த்தியை பார்த்துட்டேன். எனக்கு அது போதும். சந்தியா என்ன சந்தியா? அந்த சேதுபதி வந்தான், என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். நான் கத்தியால நானே என்ன குத்திக்கிட்டேன் கார்த்தி. ஐயோ சந்தியா, ஏன் நீ அவசரப்பட்ட? கார்த்தி, நான் சாவும் போது உன் மடியிலே செத்து போறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என் உயிரே போனாலும் நான் கற்போட தாண்டா போறேன். உன் மடியில போறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல கார்த்தி? சந்தியா ஒண்ணு ஆகாது சந்தியா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஐயோ சந்தியா, ஏடி என்ன விட்டு போன? எனக்கு இனிமே யாரு சந்தியா இருக்கா? ஐயோ என் தங்கமே, வழியில என்ன பாடுபட்டியோ எனக்காக இவ்வளவு நேரம் வழியை தாங்கி இருந்தியா? என் தங்கமே.
பஞ்ச பாண்டவர்கள் பகையை வென்று கோடி நட்டதும் பெண்ணாலே நம்ம இந்திரன் சந்திரன் 2 பயல்களும் கேட்டதும் பெண்ணாலே கொள்ளை கொள்ளும் போது வெள்ளை தாஜ்மஹால் வந்ததும் பெண்ணாலே பாண்டி மன்னன் அரண்மனை மண்ணோடு மண்ணாகி போனதும் பெண்ணாலே நல்லதும் கெட்டதும் இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே நல்லதும் கெட்டதும் இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே முழுசா பாட்டில் சொல்ல முடியாது என்னாலே ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே அவனே தாழ்வதும் பெண்ணாலே ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே அவனே தாழ்வதும் பெண்ணாலே. கற்பு என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, மனம் சார்ந்ததும் கூட. சீதா ஒரு நிமிடம் மனம் தடுமாறினாள். இன்று அவள் வாழ்க்கையே தடமாறியது. சந்தியா மறைந்தாலும் இவ்வுலகம் அவளை கற்புக்கரசியாய் போற்றும். சீதா வாழ்ந்தாலும் இவ்வுலகம் அவளை என்றும் தூற்றும். கற்பு நெறியோடு நின்றுடுவோம், நம் கலாச்சாரம் காத்திடுவோம். என்றும் அன்புடன் உங்கள் KKR மாலிப்பட்டி. ரசிகர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இதுவரை மிகவும் சீரும் சிறப்போடும் இந்த நாடகத்தை ஏற்று நடித்து கொடுத்த எங்களது அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் இயக்குனர் KK அவர்களுக்கும் அவருடன் இரவு பகலாக அயராது உழைத்த எங்களது நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த நாடகத்தை சீரும் சிறப்போடும் நன்கொடை வாரி வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வீரபாண்டிய கட்ட பொம்மை பேர சொல்லு மண் குடிக்கு சீரும் புலியும் அதை கேட்டு நெருங்கி வந்து மயங்கி நிற்கும். உள்ளமெல்லாம் உருகி போகும் வெள்ளமாக வீரம் பாயும். கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா, கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா, கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா, கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா. பச்சை புள்ள வாழெடுக்கும் பட்ட பொம்மை முகம் பார்த்தா அச்சமின்றி எதிரி முன்னே அருகம் புல்லும் தலை நிமிர்த்து. ரத்தம் பாஞ்ச பூமி அப்பா வீரம் அங்கே விளைச்சலப்பா. கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா, கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா, கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா, கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா.